ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. மாதந்தோறும் நடைபெறுகின்ற இந்த சங்க கூட்டத்தை தள்ளி போடலாம் என்று சொன்னேன். இன்னொரு 15 நாட்கள் கழித்து நடத்தி கொள்ளலாம் என்று சொன்னேன். இல்லை, பரவாயில்ல, எப்பொழுதும் வழக்கம் போல தமிழ் மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை கூட்டம் நடைபெறும், அதே போல நடத்திவிடலாம் என்று சொன்னார்கள். ஆகவே சங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கின்ற ஆதங்கமானது அவருடைய நெஞ்சத்திலே ஆழமாக பதிந்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. சரி, நான் எப்பொழுதும் 9:30 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுவேன். பேருந்துகள் சரிவர இயங்காத காரணத்தினால் வழக்கமாக பேருந்து நிலையத்துக்கு ஒரு 3/4 மணி நேரம் காத்திருந்தேன். பேருந்து வரவில்லை. 1-2 பேருந்துகளும் ஏற முடியாத அளவுக்கு தொத்தி கொண்டிருந்தன. அதுக்கப்புறம் வேறொரு நண்பருடைய பக்கத்தில் அவருடைய வண்டியை பிடிச்சி நாமக்கல் வரலை 2 சக்கர வாகனத்திலே பயணித்து அதுக்கப்புறம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சரி, இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். இப்போ பெரும்பாலும் ஐயா 10ஆம் இடத்து அதிபதி 12 ராசிகளில் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன் என்று சொன்னார். இன்றைக்கு நான் 3 விதமான தலைப்புகளிலே உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். ஒன்று, இந்த நெட்டெடுப்பு ஜோதிடம், அதில் கொஞ்சம் இன்னைக்கு வித்தியாசமாக. இரண்டாவதாக குமாரசாமியத்திலிருந்து ஒரு பாடல். சென்ற மாதமே அதை தொடங்கினேன். பெரும்பாலும் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டீங்க, விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூன்றாவதாக ஜாதக அலங்காரத்திலிருந்து சில செய்திகள். இப்போ முதலாவதாக இப்போ கல்வி என்று எடுத்துக்கொள்கிறோம். கல்விக்கு ஜாதகத்திலே எத்தனாவது இடம்? ஏதோ இளையவர்களாக இருந்தால் கேள்வி கேட்கலாம். எல்லாமே அனுபவசாலிகளாக இருக்கிறீர்கள். அதனால் சொல்லுங்க பாப்பா, கல்விக்கு எத்தனாவது இடத்தை பயன்படுத்தலாம்? என்னங்க, 4ஆம் இடங்களா? சரி, 9-5 என்னங்க, உயர்கல்விக்கு. 2ஆம் இடம் கல்விக்கு பயன்படுத்தலாமா வேண்டாமா? என்னங்க, ஆரம்ப கல்வி. சரி, இப்போ என்னுடைய நண்பரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், கல்விக்கு 4ஆம் இடத்தை எடுத்துக்கணுன்னாரு. அவர் சொல்கிறது சரிதான். அப்போ 2ஆம் இடத்தை எதுக்கு எடுத்துக்கலான்னு கேட்டேன். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம்னாரு. ஓஹோ, அப்போ பேசுறதுக்கு 2ஆம் இடம், படிப்புக்கு 4ஆம் இடமா? இப்போ எந்த செய்தியாக இருந்தாலும் வேறும் தூரும் ஆராய்ந்து பார்த்தல் வேண்டும். அவர் சொல்வது சரிதான், 2ஆம் இடம் என்பது சரிதான். அப்ப ஏன் 4 சொன்னாங்க, 2 சொன்னாங்க, 4 சொன்னாங்க, 5 சொன்னாங்க, 9 சொன்னாங்க? ஏதோ விஷயம் இருக்குல்ல. ஒரு பாடல் எடுத்தான்,
உரைத்திடும் சௌபாக்கியம் தனம் குடும்பம் ஒளிசரி நேத்திர வித்தை தரை பெறும் செல்வமுடன் புகமுள் வாக்கு சாஸ்திர கேள்விகள் உணவு. இப்போ இது ரெண்டாம் இடத்தை பற்றி ஜாதக அலங்கார பாட்டு என்ன சொல்லுதான்? உரைத்திடும் சௌபாக்கியம் தனம் குடும்பம் ஒளிசரி நேத்திரம் வித்தை. ரெண்டாம் இடத்திற்கு மிகுந்த அருமையான கண் பார்வை, அதுக்கடுத்தாப்புல வித்தைன்னு சொன்னார். அப்ப இரண்டாம் இடத்திற்கு ஜாதக அலங்காரத்திலே வித்தை கல்வி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தாப்புல நான்காம் இடம் சொல்லிய வித்தை வாகனம் சூழ் நல் வியாபாரம். பாருங்க, நாலாம் இடத்திற்கு முன்னுரை எழுதுகின்ற பொழுது ஆசிரியர் சொன்னாரு, சொல்லிய வித்தை வாகனம் சூழ் நல் வியாபாரம் வெல்லும் சௌக்கியம் பந்து ஜனங்கள், இவைகளெல்லாம் நாலாம் இடம். அப்ப நாலாம் இடத்திற்கு கல்வி சொல்லியாச்சு. அப்ப நம்ம தான் பிரிவிக்கணும். அப்ப இரண்டாம் இடம் என்பது ஆரம்ப கல்வி, ஒரு 10ஆம் இடம் வரை வச்சுங்க. பத்தாவதுல இருந்து பட்டப்படிப்பு வரை நாலாம் இடம் வச்சுக்கோங்க. 5ஆம் இடம் பட்ட மேல் படிப்பு, 9ஆம் இடம் ஆராய்ச்சி கல்வி. சரிங்களா? இப்ப 2ஆம் இடத்துக்கு விளக்கம் சொல்றாரு பாரு. பொன்னும் புதனும் இரண்டின் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பின் திரிகோணம் ஏறி நின்மின் உண்டாம் வித்தை லாபம். இது ஜாதக பாட்டு. பொன்னும் புதனும் இரண்டின் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பின் திரிகோணம் ஏறி நிற்பின் உண்டாம் வித்தை, அதுக்கப்புறம் லாபம். அடுத்தவரி சொன்னாரு, இன்பமாய் இவர் 8 6 இருந்திடில் இல்லையேல் ஈத்தை அன்பு சேர் கணக்கன உச்சம் பெற்றால் நல் வித்தை கூறே. ஜலகலார பாட்டு. அப்ப 2ஆம் இடம் என்பதற்கு ஜாதக அலங்கார ஆசிரியர் சிறந்த கல்விகளும் முடிச்சிட்டோம். சரி, 4ஆம் இடத்துக்கு பாருங்க. வித்தகனாம் நான்கனோடு வியாழனும் புதனும் கூடி, வித்தகனாம் நான்கனோடு வியாழனும் புதனும் கூடி புத்தியாய் 6 8 இருந்திடில் புத்தி வித்தை விவேகம் போய்விடும். அவனுக்கு விவேகம் இருக்காது, புத்தி இருக்காது. இவர்கள் கேந்திர கோணத்தில் இருப்பின் சிறப்பாம் மாதே. இதுவும் ஜாதக அலங்கார பாட்டு. சரி, இப்போ 2 பாட்டு சொல்லிட்டு மேற்கொண்டு விளக்கத்துக்கு போகும். இப்போ ஒரு ஜாதகத்தில் கல்வி 2ஆம் இடம் புதனை எடுத்துங்க. ஏன்னா புதனுக்கு மையமாக வகிக்க காரக கிரகம் புதன் தான். ஏன் சார் குருவை சொல்லியிருக்கீங்க, ஏவிட்டீங்க? அந்த குரு சம்பந்தப்பட்டுனா என்ன சிறப்பு, அவ்வளவுதான். காரக கிரகம், கல்விக்கு காரக கிரகம் புதன் மட்டுமே. அப்ப 2ஆம் இடம் புதன், இது 2 சம்பந்தப்பட்டுச்சுன்னா சிறப்பான கல்வி எடுத்துங்க. அடுத்ததாக 4ஆம் இடம் 4 11 புதன் இவைகள் சம்பந்தப்பட்டால் பட்டக்கல்வி சிறப்பாக இருக்கும். உதாரணம் பார்ப்போம். ஏன்னா உதாரணம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும் எளிமையா. ஒரு ஜாதகத்தில் இப்ப துலா லக்னம்னு எடுத்துக்குவோம். 2ஆம் அதிபதி 10ல் போய் நீசம் அடைஞ்சிட்டார். அப்ப 10ல் பண்ணா நீசம் அடைஞ்சிட்டாரு. அப்ப கல்வி இளமையில் இருக்காதா? அப்ப நீங்க நேரா புதனை எடுத்துக்கணும்.
புதனை பார்க்குறீங்க, அந்த புதன் 10ஆம் இடத்துல இருக்க, அந்த புதனும் திக்பலம் பெற்று விட்டது, நீசமடைந்த கிரகமும் திக்பலம் பெற்று விட்டது. ஆகவே இவருக்கு ஆரம்ப கல்வியிலே சில தடைகள் இருக்கும், அதன் பின்பு அவருக்கு சிறப்பான கல்வி அமையும். அப்ப அடுத்தது பார்க்கிறோம். 4ஆம் இடத்து அதிபதி, 11ஆம் இடம் புதன் மேல்கல்விக்கு. இப்ப துலா லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பார்ப்போம். யாருங்க? சனி. அவர் லக்னத்திலே உச்சம் பெற்றுட்டாரு. அப்ப பட்ட கல்வி இருக்கு, ஆரம்ப கல்வி தடுமாற்றம். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்து அதிபதி புதனை பார்க்கிறோம். அங்க புதன் 10ல் இருக்காரு. அதுக்கப்புறம் 11ஆம் இடத்து அதிபதியை பார்க்கிறோம், அவர் ஆட்சி பெற்றிருக்காருன்னு வச்சுக்கிறோம். அப்ப 4, 11 புதன், இந்த மூன்றும் இருக்கிற காரணத்தினால் அவருக்கு பின்னாடி பட்டம் வந்து சேர்ந்துவிடும். இன்னொருத்தரும் மகர லக்கணத்துக்காரர், 2 குடையவர் வந்து 6க்கு போயிட்டாரு. புதன் நீசம் அடைஞ்சிட்டாரு. ஆனால் 10 குடையவர் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. தொழிலை விட கல்வியை விட தொழில் சிறப்பாக இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கிறோம். சரி, இப்ப 4, 11 புதன் பட்டக்கல்விக்கு பார்த்துட்டோம். அடுத்தத உயர்கல்விக்கு 5ஆம் இடம் எடுத்துக்கிறோம். இந்த உயர்கல்வினா என்ன? MA, M.Ed இதெல்லாம் போடுற உயர்கல்வி. அப்ப உயர்கல்விக்கு என்னங்க? 5ஆம் இடம். 5ஆம் இடம் மட்டுமே உயர்கல்வியை கொடுத்துருமா? கொடுக்காது. 11ஆம் இடமும் அவருக்கு துணை செய்ய வேண்டும். 11ஆம் இடத்து அதிபதி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த உயர்கல்வியிலே தடை ஏற்பட்டுவிடும். அப்புறம் புதன். அப்ப இந்த பட்ட மேற்படிவுக்கு 5ஆம் இடம், 11ஆம் இடம் புதன். அடுத்தப்பல 9ஆம் இடம் எடுத்துக்கிறோம். 9ஆம் இடம் என்ன சொன்னாங்க? பட்ட மேற்படிப்பு, அதாவது ஆராய்ச்சி கல்வின்னு சொன்னீங்க. அப்ப 9ஆம் இடம் மட்டும் சிறப்படைந்திருந்தால் மட்டும் ஆராய்ச்சி கல்வி வந்துறாரு. 9ஆம் இடம் என்ன கொண்டு போடுங்க? 11ஆம் இடம் புதன். 9 சிறப்பா இருக்குன்னா துலா லக்னத்துக்கு 9ஆம் இடம் எதுங்க? புதனா? அவரு 10ல் இருக்காரு. அதே 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, லக்னாதிபதி போய் 9ல் இருக்காரு. 11ஆம் இடத்தபடி அதிபதி 11ல் ஆட்சி பெற்றிருக்காரு. அதனாலதான் நம்ம தலைவர் PhD வாங்கினாரு ஜோதிடத்தில். இப்படி ஒவ்வொரு ஜாதகத்தையும் வந்து நீங்களே நினைச்சு பாருங்க. உங்க ஜாதகத்தை எடுத்துக்க முதல். உங்க ஜாதகத்தில் எடுத்துட்டு நமது கல்வி எப்படி பயன்படுத்தப்படுகிறது, கல்வி வந்து நமக்கு எப்படி எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கிரகத்தை வைத்து அப்புறம் பல பிரிவுகளாக பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ கல்விக்கு ஒரு நாள் சொன்னேன். 2 புதன், 4 11 புதன், 5 11 புதன், அடுத்தாப்புல 9 11 புதன். நாள் சரியாச்சா? அடுத்தாப்புல வேலைக்கு பார்ப்போம். அரசு வேலைக்குன்னா என்ன பண்ணுறீங்க? வேலை என்றால் 10ஆம் இடம்.
உத்தியோகம், அதில் யாருக்கும் சந்தேகம் வராது. இந்த 10ஆம் இடத்து அதிபதி மற்றும் வேலை வாங்கி தர முடியாது. அவருக்கு 6ஆம் இடம் சம்பந்தப்படுத்திட்டு இருக்கணும். எங்க நண்பர் ஐயா சொல்லுவார், கரூர்காரர், அடிக்கடி சொல்லுவார், 10ஆம் இடத்துக்கு 9 10 பாரு, 10ஆம் இடத்துக்கு 9 10 சேர்ந்ததுன்னா கண்டிப்பா அவர் அரசு வேலை. ஏன் 6ஆம் இடம் எடுத்துக்கிறோம்? 6ஆம் இடம் என்பது கடன், துன்பம், நோய், நோன்பு, வம்பு, வழக்கு, சத்ரு, ருடம், ரோகஸ்தானம் தானே. ஆனால் இந்த 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் எதுங்க? 6ஆம் இடம். சரிங்களா? அப்ப வேலைக்கு என்னன்னாங்க, 10ஆம் இடம், 6ஆம் இடம், அடுத்தாப்புல 2ஆம் இடம். ஆக 2 6 10 அரசு வேலைக்கு சரியா பொருந்தி வருதான்னு பாருங்க. ஆச்சுங்களா? எல்லா ஜாதகத்திலும் பொருந்தி வருங்க. வெளியே துலா லக்ன ஜாதகர் ஒருத்தர் வந்தாருங்க, 2ஆம் இடம் செவ்வாய் வச்சுக்கிறோம், 6ஆம் இடம் குரு. சத்தாங்களா? இப்ப இந்த 2ஆம் இடத்து அதிபதியும் குரு நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு 9 10 பாருங்க, எவ்வளவு அருமையான பாயிண்ட். செவ்வாயும் குருவும் துலா லக்னத்திற்கு நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க, அல்ல சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்க. அப்ப 10ஆம் இடத்துக்கு 9 10. இந்த 10ஆம் இடத்து அதிபதி சந்திரனை துலா லக்னத்துக்கு குரு பார்த்துட்டா கரெக்டா ஒரு கனெக்ஷன் வந்துருச்சுங்களா? அப்ப 2 6 10 11 2 6 10 தொழில் ஆச்சு. அடுத்தாப்புல இந்த 2 6 10 11 சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்க. இவர் 4 வருஷத்துல ப்ரொமோஷன் ஆயிடுவார், 5 வருஷத்துல ப்ரொமோஷன் அப்படி படிப்படியா போயிட்டே இருப்பார். ப்ரொமோஷனுக்கு என்னங்க? 2 6 10 11. அடுத்தது தொழில். ஒருத்தரை பற்றி தொழிலை பற்றி கேட்குறாங்க. 10ஆம் இடம் தொழில், அரசு வேலை இல்லாமல் சாதா தொழில் வச்சுக்கிறோம். அப்ப தொழிலுக்கு ஒன்று வேணுங்க, மூலதனத்துக்கு பணம் போடணும். அப்ப பணம் என்பது தனம் என்பது எத்தனை சாண? 2ஆம் இடம். அப்ப 2 10 இருந்தால்தான், 2 10 நல்லா இருந்தால்தான் சுயமாக எந்த தொழிலும் செய்ய முடியும். சரிங்களா? இது ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க கூட நினைக்கலாம், எனக்கு மாதம் மாதம் வருவோம், ஒரு 10 பாட்டு எடுத்துகிட்டு வருவேன், 10 பாட்டை படிச்சுட்டு பொருள் சொல்லிட்டு போக வேண்டியதானே. இன்னைக்கு ஏன் இதான இவைகளெல்லாம் ஒரு இடத்துல இருந்து கிடைச்சது. அப்ப 2ஆம் இடம் 10ஆம் இடம் தொழில். நீங்க யார் ஜாதகத்தில் பாரு, 10ஆம் இடம் இருந்து 2ஆம் இடம் தான் அவன் நல்ல தொழில் செஞ்சு நல்ல சிறப்பான அமைப்பு. சார் கூட்டு தொழில் பண்ணலாமா, இல்லை தனி தொழில் தனியார் தொழில் செய்யலாமா? ஒரு ஜாதகர் கூட்டு தொழில் செய்ய வேண்டும் என்றால் இந்த 2 10 என்ன சம்பந்தப்பட்டனுங்க? 7ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கணும். 7ஆம் இடம் கூட்டு நண்பர்கள் ஆச்சுங்களா? அடுத்ததாக ஒரு ஜாதகர் கூட்டு தொழிலுக்கு 2 7 10 சொல்லிட்டோம். இன்னும் சொல்ல போனா சில பேர் முதல் இல்லாம தொழில் செய்யணும், இடம் இல்லை, வாய் வார்த்தையை நம்பியே தொழில் செய்யணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் இருக்கு பாருங்க, ஒரு பொருளை இங்க வாங்கி அப்படியே அங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு இடம் கிடையாது, பெரிய முதலீடும் கிடையாது. அப்ப அவங்களுக்கு என்னன்னா 3ஆம் இடம் 10ஆம் இடம் 11 இது சிறப்பா இருக்கணும்.
இது எப்படிங்க எடுத்தீங்க? 3ஆம் இடம் என்பது ஒரு ஏற்றுமதி இறக்குமதி போக்குவரத்து ஸ்தானம். 10 தொழில், 11 லாபம். எப்படிங்க இது? இதுவும் சரியா வருதான்னு பாருங்க. அடுத்ததாக ஒரு ஏஜென்சி எடுத்து நீங்க செய்யணும். இந்த இல்லை ஏஜென்சி இருக்கவங்க ஜாதகத்தெல்லாம் பாருங்க. அவங்களுக்கு என்னென்ன வந்துங்க, சில்லறை வியாபாரம் பண்ண மாட்டாங்க, மொத்தமாக வாங்கி மொத்தமாக லாபத்தை சம்பாதிச்சிருவாங்க. வாங்க, அவங்களுக்கு 2ஆம் இடம் ஒரு முதல்ல, 2ஆம் இடம் முதல் போடுறாங்க. அதுக்கப்புறம் 3ஆம் இடம் அந்த போக்குவரத்து பொருளை வாங்கி வைக்கிறது. 9 பெரிய லெவலில் 10 தொழில். அப்போ என்னன்னாங்க, இந்த ஏஜென்சி செயல் வேண்டும் என்றால் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் இவன் வேணும். ஒரு ஆள் கேட்டான், எனக்கு லாட்டரி சீட்டு வாங்கினா பணம் ஒழுகுமா? லாட்டரி சீட்டு சூதாட்டம் தானுங்களே. அப்போ அதுக்கு எந்த பாவத்தை நீங்கள் எடுக்கலாம்? என்னங்க? 5 8 திடீர் வரவுக்கு 8 நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் 2 5 10 இதோட யார் சம்பந்தப்படணும்னா சுக்கிரன் சம்பந்தப்படணும். 2 5 10 இதோட சுக்கிரன் சம்பந்தப்பட்டால் இவர்களுக்கு இந்த லாட்டரி சீட்டு இது சம்பந்தமானவைகள் இருக்கும். அடுத்தாப்புல இந்த சீட்டு கம்பெனிலாம் முடிக்கிற மாதிரி, சீட்டு கம்பெனிலே பார்த்தீங்கன்னா பலகார சீட்டு, தொடங்கலாங்களையா? சரிங்க. இப்போ 3 5 10 சுக்கிரன் சம்பந்தப்பட்டால் சூதாட்டம் லாட்டரின்னு சொன்னோம். 2 5 10ங்க, ரைட்டுங்க. அதே 2 5 10 புதன் சம்பந்தப்பட்டால் சீட்டு கம்பெனி சொன்னோம். என்னும் மால் சனியும் புதனும் கூடி இருந்திட மகவாய் வந்தோன் மண்ணுலகில் பல பேரை மயக்கி மோசம் செய்து துண்ணுமா பொருள் கைகொண்டு சுகமாக வாழ்ந்திடுவான் உன்னத குருவின் வார்த்தையும் கொல்லான். ரொம்ப அழகான பாட்டு இது, மங்களிர் சீரம். அப்ப 10ஆம் இடம் சம்பந்தப்பட்டு சனியும் புதனும் ஒன்று கூடி கேந்திர ஸ்தானங்களில் இருந்துட்டா இவன் வாயில பேசியே பணம் சம்பாதிச்சிருவான். சார் ரைட்டு. அடுத்ததாக 3ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம். 10ஆம் இடம் தொழில், 3ஆம் இடம் அந்த தொழிலுக்கான நடைமுறை. இந்த ரெண்டோட 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டுச்சுன்னா இடமாற்றம் ஏற்படும். பாருங்க, இல்லை 2 6 10 இந்த அப்போ கோச்சார ரீதியாக 12ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற பொழுது அவங்க ஒரு இடமாற்றம் ஏற்படும். அடுத்தாப்புல 1 5 9 12 10ஆம் இடம் வேலை நிரந்தரமாக வச்சுங்க. 1 5 9 இது 12 சம்மதம் போடுகின்ற பொழுது தற்காலிக வேலை நீக்கம், அது வேலையில் பிரச்சனை ஏற்படும்.
இந்த 1 5 9 12ஓட ராகு அல்லது ஒரு நீச கிரகம் கோச்சாரத்திலே வந்து தொடுகின்ற பொழுது நிரந்தரமான வேலை நீக்கம் ஏற்படும். இவைகள் அடுத்ததாக 3 10ஆம் இடத்தோட 3 5 9 இவைகள் சம்பந்தப்படுகின்ற பொழுது இவர் ராஜினாமா செய்வான் வேலையா. அடுத்ததாக 3 9 10 12 10 எடுத்துக்கிறோம். 10 வேலை, 3 நடைமுறையில் வேலையில் இருக்கான். இந்த 9 12 சம்பந்தப்படுகின்ற பொழுது அவனுக்கு ஓய்வு பெறுகின்ற வயது வந்து விடுகிறது. ஓய்வு. சரி, அடுத்தாப்புல ஒரு ஜாதகத்துக்கு வந்து அரசியல்வாதியாக ஆக வேண்டும் என்றால் எந்தெந்த இடம் பார்ப்பாங்க. முதல் லக்னம் வலுவாக இருக்கணும், அப்புறம் 6ஆம் இடம் வலுவாக இருக்கணும், 9ஆம் இடமும் வலுவாக இருக்கணும், 10 வலுவாக இருக்கணும், 11 வலுவாக இருக்கணும். இவற்றோடு சூரியன் சம்பந்தப்பட வேண்டும். இதில் நான் 4 கிரகம் சொன்னேன், 4 இடம். இல்லை 2 இடம் சேர்ந்திருந்து சூரியனும் சேர்ந்திருந்தாலே அரசுக்கு வந்துடும். அடுத்ததாக ஒரு ஜாதகத்திலே வந்து ஒருவன் ஜாதகத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன? 3 6 11 வந்து தொடர்பு இருந்தால் மட்டுமே அவன் வெற்றி பெற முடியும். சரி, அடுத்ததாக ஒரு ஜாதகரை கடை வாங்கணும். கடை வாங்கிய காலத்தை ஒட்டுறான். கடன்னா 6ஆம் இடம். தனம் என்றால் 2ஆம் இடம். அப்ப 6 2 10 உத்தியோகம்னு சொன்னோம். இப்போ 10 விட்டுருங்க. 2 6 11 இது சம்பந்தப்பட்டால் ஒரு ஜாதகத்தில் நிச்சயமாக அவர் கடன் வாங்குவதிலே கில்லாடியாக இருப்பார், கடன் வாங்குவார். இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி, இல்லை உங்கள் ஜாதகத்தில் 2 6 11 வந்து சம்பந்தப்பட்டிருந்தால் நீங்கள் செய்கின்ற தொழில் கடன் வாங்கி எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் சிறப்பாக இருக்கும். இரண்டு 6 12 தொடர்பு அந்த 11 விட்டுருங்க. இப்போ 2 6 12 செலவுனா இவன் கடன் வாங்கினா கடன் கட்ட மாட்டான், இழுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடுத்தாற்போல ஒரு ஜாதகத்திலே நடிப்பு பிரம்மமாக நடிக்கிறான். அதை நடிக்கிறதுக்கு எந்த இடம்? 10ஆம் இடம். பெரும்பாலும் 10ஆம் இடத்தோட சுக்கிரன் சம்பந்தப்பட்டால் சிறந்த நடிகர் சொல்கிறோம். நடிப்புனாவே சுக்கிரன் தான். அந்த நடிப்பு சுக்கிரனுக்கு வந்து ஒரு குரு வந்து சேர்ந்துக்கணும். குருவுடைய பார்வை இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு. அப்போ ஒரு ஜாதகர் நடிப்பிலே சிறந்து விளங்க வேண்டென்றால் 3 5 10 சுக்கிரன். அடுத்தாற்போல நோய்க்கு 6ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். 1 6 சம்பந்தப்பட்டிருந்து இதில் 1 வலுத்திருந்து 6 பலம் கொண்டிருந்தால் நோய். ராகு சேர்ந்தா உடல் மலிஞ்சிருவான். இந்த 6 1 6 ஆடோ 11ஆம் இடம் சம்பந்தப்பட்டுச்சுன்னா நோய் வந்து போயிடும். 1 6 சம்பந்தப்பட்டு 12ஆம் இடம் தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த நோய் நிரந்தரமாக உடலில் தங்கிடும். அடுத்தாற்போல ஒரு ஜாதகத்திலே வந்து
4, 8, 12 சம்பந்தப்படுகின்ற பொழுது விபத்து ஏற்படுகிறது. இதுவரையில எத்தனை கருத்து சொல்லியிருக்காங்க? சரியா எழுதியிருக்க மாட்டீங்க. 25 கருத்துகள் சொல்லியிருக்கேன். ஐயா 25. இவைகள் அனைத்தும் சில அனுபவ ஜோதிடர்களால் தொகுத்து எழுதப்பட்டு எமக்கு கிடைக்கப்பட்டது. இதுபோல் கிட்டத்தட்ட ஒரு 500 கருத்துகள் இருக்கின்றன. மாதம் மாதம் வருகின்ற பொழுது என்னால் முடிந்த கருத்துக்களை சொல்கிறான். சரி, அடுத்த கருத்தாப்புல இப்போ ஒரு பாட்டுக்கு ஒரு அழகான ஒரு பாடல். குமாரசாமியத்திலிருந்து ஒரு என்ன மாதம் மாதம் குமாரசாமியத்திலிருந்து ஒரு பாடல் சொல்கிறதா சொல்லியிருக்கான். இங்கே இருந்தாலும் நாமக்கலுக்கு போனாலும் அதுக்கு வேறு பாட்டு. நாமக்கல் சொல்ல மாட்டேன், இங்கே சொல்கிறது அங்கே போக சொல்ல மாட்டான். எனக்கு பிடிச்ச நூல், அதனால தான் அதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கான். காமம் ஈர் 5க்கு இவனும் கவிதானும் பலமாக மேவினும் கல்லிய மண்ணிற்கு உறவாக கேந்திர கவுனம் கதுவ. ஏன் இந்த குமாரசாமியத்தை எடுத்திருக்கேன்னாங்க, பல பேர் பேசுவாங்க, இந்த பாடலில் நுழைஞ்சு விளக்கம் சொல்கிறது கொஞ்சம் சிரமம். நானும் இதில் புலமை பெற்ற ஆசிரியர்கள் யார் இருக்காருன்னு பார்க்குறேன்னு தொலைகிட்டுன்னு கிடைக்கலையே. சரி, நாமளே புலமை பெற்றவர் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டோம். இது கொஞ்சம் சிரமங்க. ஒரு பாடல் படித்து நீங்கள் இருக்கிறதுனா கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆகும். காமம் அதற்கு ஈர் 5க்கு இவனும் கவிதானும் பலமாக மேவினும். அவர் வேற ஒன்றும் சொல்லலை. லக்கணத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதி. அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாரு? 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமா. அதான் காமம் ஈர் 5க்கு இவனும் 4ஆம் இடத்து அதிபதியும் கவிதானும். கவினா யாருங்க? சுக்கிரன். பலமாக மேவினும் கல்லிய மண்ணிற்கு உறவாக. கல்லிய மண்ணின் என்ன? லக்னாதிபதி. கல்லிய மண்ணிற்கு உறவாக கேந்திர கோணம் கதுவ. ரைட்டுங்களா? இதை ஒரே வார்த்தையில் எளிமையாக சொல்லிட்டு போயிருக்கலாம். 4ஆம் இடத்ததிபதியும் லக்னாதிபதி அல்ல, 4ஆம் இடத்ததிபதியும் லக்னாதிபதியும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்து என்ன சொல்லிட்டு போகலாம். அவர் பாருங்க எவ்வளோ அழகாக இழுக்கிறார் பாருங்க. கல்லிய மண்ணிற்கு உறவாக கேந்திர கோணம் கதுவ சோமன் அதின் மால் மூவரில் ஒருவர் சேர பார்க்க. குரு, சுக்கிரன், புதன், இந்த 3 பேர்த்துல ஒருத்தர் பார்க்க. இப்போ ஒரு ஜாதகம் சொன்னா தான் உங்களுக்கு, இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் சொல்லிடுறோம். சோமன் அதின் மால் மூவரில் ஒருவர் பார்க்க. அடுத்தாப்புல சொல்றாரு, வெகுசன மித்திரமும். இப்ப இதோட பாயிண்ட முடிச்சுக்கிட்டாரு. இப்ப லக்கணம் மிதுன லக்கணத்தை எடுத்துக்கிறோம் ஆச்சுங்களா. லக்கணத்தில் 4ஆம் இடத்துல குரு கேது. அடுத்தாப்புல நேராக 10ஆம் இடத்துக்கு போங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு.
11ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன். 12ஆம் இடத்துல சந்திரன். செவ்வாய் ஒரு விட்டுட்டேன், இது வர கண்டுபிடிக்கணும். இப்ப 9 கிரகத்துக்கு 8 கிரகம் சொல்லியிருக்கான். லக்னம் மிதுன லக்னம், 4ஆம் இடத்துல குரு, மீனத்தில் வந்து சுக்கிரன், ராகு. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. லக்னேசன் இருந்த இடம் லக்கினத்திற்கு எவ்வளவு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலன் சொல்வதற்கு லக்கினமும் லக்னேசன் இருந்த இடமும் முக்கியம். சகாதேவர் வந்து 6 இடம் சொல்லுகின்ற பொழுது 6 இடத்துக்கு ஜாதகம் இல்லை, போன நேரத்துக்கு வந்து என்ன நேரத்துக்கு வந்தாங்களோ அதான் லக்னம். அந்த லக்னத்தை மையமாக வைத்து அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் என்பதை வைத்து அந்த கிரகத்தை வைத்து சொல்வது 6 இடம். அதனாலதான் சொன்னாரு, லக்கினோதயம் லக்னேசன் இருந்த இடம் லக்கினத்துக்கு எவ்வளவு எவ்வளவு முக்கியத்துவமோ அவ்வளவுக்கு அவ்வளவு முக்கியம் பலன் சொல்ல, 6 பலன் சொல்ல விட்டு அடுத்த மாதம் இதோட இன்னும் 2 இனிமையான ஒரு குமாரசாமியை பாடலை எடுத்துக்கிட்டு வருகிறேன். அதுக்கடுத்தாப்புல இன்றைக்கு தொடங்க இருப்பது வந்து ஜாதக அலங்கார பாடலிலிருந்து முதல்ல இருந்தே பாடலை பிடிச்சிடலான் இருக்கேன். அதில் அதாவது முதற் பாவத்தின் பலன், அதில் ஒரு பாடல் சொல்லி கரண மின்சார வரவர்களேன். இப்போ ஒரு நூலை படிக்கிறேன்னா ஒரு பேச்சாளர் கேட்குறாங்கன்னா அந்த நூலை நீங்கள் முழுவதுமாக படித்த பெருமை உங்களுக்கு வந்து சேரணும். அதனால தான் வந்து இந்த ஜாதக வந்து இன்னொரு மீட்டிங்கில் வந்து கௌசிக சிந்தானியை பற்றி ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கூட்டத்தில் ஒரு 40-50 பாட்டுகள் சொல்லிட்டான் கௌசிக சிந்தாமணிலிருந்து. அதனால் இந்த சங்கத்திலிருந்து கடைசியாக ஒரு 10 நிமிடம் ஜாதக அலங்காரத்தை போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆரம்பத்திலிருந்தே சொல்லுவது வந்தால் கொஞ்சம் சிரமம். அதனால் லக்ன பாவத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த லக்ன பாவத்திற்கு வந்து எந்த ஒரு லக்னத்திற்கான ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க. அந்த முன்னுரை வந்து சரியாக நம்ம வந்து நல்லா படித்து அதனுடைய இயல்பை அறிஞ்சிக்கணும். அதுதான் வந்து அதனுடைய காரகத்துவமே அதில் தான் கொடுத்துருக்காங்க அந்த முன்னுரையில. அதில் ஜாதக அலங்காரத்திற்கு முன்னுரை சொல்லியிருக்காரு பாருங்க. சீர்மலி முதற் பாவத்தின் பலன்தான் சித்திதங்களும் அங்கிலேசங்களும் மெய் சொரூபம், பார்மலி வயதும் பிரபல புத்திரரும் பெருநிதியும் கீர்த்திகளும் மூர்த்திகளும், ஏர்மலி சுப சந்தோஷங்களும் ஞானமும் இலக்கணம் உபாதங்கள் முதலியன, தார்மலி போகர் தாளினை சாற்றி பேசினேனே புலிப்பாணினார். இல்லை புலிப்பானில் ஜாதகம். இப்போ முதல் வருஷம் சீர்மலி முதற் பாவத்தின் பலன்தான் சித்திதங்களும், அவன் வாழப்போகின்ற வாழ்க்கை சித்திதங்களும் அங்கிலேசங்களும், அவனுடைய தோற்றம் பிறந்த குழந்தையானது 6 மாச குழந்தையா இருக்கும்போது பெரிய ஆளாக வருகின்ற பொழுது அவன் எப்படி இருப்பாங்கிறத அவர் சொல்றாரு.
சிற்றிதங்களும் அங்கிலேசங்களும் மெய் சொரூபம், மெய்ன உடல், மெய் சொரூபம் பார்மலி வயதும், அவன் எவ்வளவு காலத்துக்கு இந்த உலகத்திலே பார்மலி வயதும், அவனுக்கு பிறக்கப் போகின்ற குழந்தையை பிரபல பித்திரவரும் ஏர்மலி சுப சந்தோஷங்களும் ஞானமும் இலக்கணமும் உபாதங்களும், உபாதங்கள்னா அவனுடைய கை விரல்கள் முதற்கொண்டு உடல் உறுப்புகள் அங்கம் எவ்வாறு எல்லாம் அவனுக்கு அமையும் என்பதை அந்த முதல் பாடலே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அக்காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. அது இப்பொழுது நடைமுறைக்கு பின்பற்றுவதில்லை. நானும் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது தகப்பன் எங்கே இருந்தார், வெளியூர்ல இருந்தானா உள்ளூர்ல இருந்தானா, முடிச்சிடலாமா முக்கிய? சரி சரி, மற்ற செய்திகளை அடுத்த மாதத்திலிருந்து தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.